நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் தொட்டியம் மருதை தேசிகர் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதாவது இன்று நாம் திருமந்திரம் அதில் வருகின்ற பாடல்களை கவனிப்போம். திருச்சிற்றம்பலம். அஞ்செழுத்தாளே அமர்ந்தனன் நந்தியம், அஞ்செழுத்தாளே அமர்ந்த பஞ்சாக்கரம், அஞ்செழுத்து ஆகிய அக்கர சக்கரம், அஞ்செழுத்து உள்ளே அமர்ந்திருந்தானே. அதாவது நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தினால் தியானிக்க உள்ளத்துள் சிவபெருமான் வந்து விட்டிருப்பான். அந்த ஐந்தெழுத்தால் அமைந்ததே பஞ்சாட்சரம் எனப்படும். அந்த ஐந்தெழுத்துக்களால் அமைந்ததே அட்சர சக்கரம் எனப்படும். இப்படி திருவம்பல சக்கரம் ஆகும். இவ்வாறாக முழு முதற் பரம்பொருளான சிவபெருமான் அந்த ஐந்தெழுத்துக்குள் விட்டிருந்து அருளுகிறார் என்பது இப்பாடலினுடைய கருத்து. அதுபோல இன்னொரு பாடலை கவனிங்க. கூத்தனை காணும் குறி அப்படிங்கிறார். அந்த பாடலில் கூத்தனை காணும் குறிபல பேசிடில் கூத்தன் எழுத்தின் முதல் எழுத்து ஓதினார், கூத்தனோடு ஒன்றிய கொள்கையராய் நிற்பர், கூத்தனை காணும் குறியதுவாமே. அதாவது இந்த பாடலின் கருத்து என்னன்னா, ஆனந்த திருநடனம் புரிகின்ற பரம்பொருளாகிய சிவபெருமானை காணும் வழிகளாக பலவற்றை கூறினாலும் அக்கூத்த பெருமானின் ஐந்தெழுத்தில் முதலாவது எழுத்தான சிவ என்பதை இடையராது உச்சரிப்பவர்கள் அந்த சிவபரம் பொருளுடன் ஒன்றிய இயல்புடையவராய் இருப்பார்களாம். அப்போ சிவபெருமானை காணும் வழி இதுவே ஆகும் என்கிறார் திருமூலர் நமக்கு. அடுத்த பாடலிலே அவர் அருளி செய்திருக்கிறார், அவனை நான் உருவாக்கி கொண்டேன். அதாவது அவருடைய மனத்தில் நம்மளுடைய மனத்திலே உருவாக்கி கொள்ளலாம். அவருடைய உணர்வுல அந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அதாவது அத்திசைக்கு உள் நின்ற அனலை எழுப்பிய, அத்திசைக்கு உள் நின்ற எழுத்து ஓதினான், அத்திசைக்கு உள் நின்ற அந்த மறையனை அத்திசைக்கு உள் உறவு ஆக்கினன் தானே. இது திருமூலரின் திருமந்திரத்தில் ஒரு பாடல். இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, மூலாதாரத்துள் நிலை பெற்று இருக்கின்ற மூலக்கணலை மேலே எழுப்பி அம்மூலாதாரத்தில் நின்ற நாகாரத்தை நுண்மை பொருளறிந்து ஓதியதால் அங்கு நிலை பெற்று நின்ற மறைவடிவான இறைவன் சிவபெருமானை அங்கே எனக்கு உருவாக்கி கொண்டேன் அப்படிங்கிறார். அடுத்த பாடலில் மாணிக்க ஒளியாய் மறையவன் தோன்றுவான். எப்படின்னா, தானே அழித்திடும் தையலை நோக்கினாள், தானே அழித்திட்டு மேலுற வைத்திடும், தானே அழித்த மகாரத்தை ஓதிட தானே அழித்ததோர் கல்லொளி ஆகுமே. அதாவது மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை தியானித்து அதனை மேலே எழுப்பினால் அது தானே அருளை வழங்கும். அவ்வாறு அந்த சக்தி அருளை வழங்கி தலையின் மேலே உள்ள சகசிர தளத்தில் பொருந்தும்படி செய்யும் குண்டலின் சக்தி அவ்வாறு தானே அருளிய நாகாரமாகிய நாதத்தை உணர்ந்து ஓதிட அது தானே அருளிய ஒப்பற்ற மாணிக்க கல்லின் ஒளியை போன்று சிவபெருமானை தோன்றச் செய்யும். திருச்சிற்றம்பலம். தில்லை